அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பொசைடன் ஸ்டேட்டஸ் 6 இந்த பேரை கேட்ட உடனே ட்ரம்ப் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. ட்ரம்ப் மட்டும் இல்லை, உலக நாடுகளே இப்போ அதிர்ச்சி அடைஞ்சு இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு மிக கடுமையான பயத்துக்கு ஆளாயிருக்காங்க. அப்போ இது என்ன இந்த பொசைடன் அப்படிங்கிறது? இது புயலை உருவாக்கும், நிலநடுக்கத்தை உருவாக்கும், சுனாமியை உருவாக்கும். அதெல்லாம் விட தண்ணீருக்கு கீழே 3000 அடிக்கு கீழே ஒளிஞ்சு நிற்கி இதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதே சமயம் எந்த ஒரு இடத்தையும் தாக்கணும்னா துல்லியமாக குறி வச்சு அந்த இடத்தை தாக்கி சுக்கு நூறாக்கும். இவ்வளவு அழிவுத்திறன் கொண்ட இந்த கடல் அரக்கனை ரஷ்யா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ அது எங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்த உடனே தான் உலகமே மிரண்டு போயிருக்குது. இந்த ஆயுதத்தை ஒருவேளை ரஷ்யா தன்னுடைய நட்பு நாடான ஈரானுக்கு கொடுத்தா அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகுங்கிற கவலை அமெரிக்காவுடைய பெண்டகனுக்கு மட்டுமில்ல அதிபருக்கு வந்திருக்கிறதுனால அரண்டு போயிருக்காருங்கிற தகவல் வருது. இந்த பொசைடன் ஸ்டேட்டஸ் 6னால உலகத்துக்கே அழிவு வரும். இப்படி ஒரு கடல் அரக்கனை நம்மால் கண்டுபிடிக்க முடியலைங்கிற கவலையில் பெரும்பாலான உலக நாடுகள் உறைஞ்சு போயிருக்காங்கிற செய்தி வருது. என்ன இந்த பொசைடன் ஸ்டேட்டஸ் 6? இதோடுக்கு திடீரென்று இந்த பேச்சு வர்றதுக்கு காரணம் என்னங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதை கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ரஷ்யா என்ன பண்ணியிருக்குது? 2 தினங்களுக்கு முன்னாடி அதனுடைய அதிபர் இருக்காருங்கள்ல புட்டின், அவர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அந்த அறிவிப்பு தான் இப்போ உலகத்தையே அதிர வச்சிருக்குது. அது என்ன அறிவிப்புன்னா, நாங்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ஆயுதத்துடைய பெயர் பொசைடான். இது ஸ்டேட்டஸ் 6ன்னு சொல்கிறது. இது அழிவு சக்தியில் உச்சபட்சமானது. இது மாதிரி ஒரு ஆயுதத்தை உலகத்தில் இதுவரைக்கும் எந்த நாடுமே கண்டுபிடிக்கல, நாங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? ரஷ்யா உக்ரைன் போரால் பாதிக்கப்பட்ட அந்த சோல்ஜர்கள்லாம் சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்கல்ல, அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி நின்றுக்கிட்டு இதை அறிவிக்கிறாரு. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவருடைய அலுவலகத்தில் அறிவிக்கலாம், அல்லது நாடாளுமன்றத்தில் அறிவிக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு தொலைக்காட்சியில் அறிவிக்கலாம். எங்கே அறிவிக்கிறாருன்னா, உக்ரைன் போரால் பாதிக்கப்பட்ட சோல்ஜர்ஸ் சிகிச்சை பெறாங்கல்ல அந்த ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துக்கிட்டு அவருக்கு பக்கத்தில் அந்த அணு ஆயுத விஞ்ஞானிகளையும் இராணுவ வீரர்களையும் வச்சுக்கிட்டு பிஸ்கட்டு டீ காபி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஸ்டைலாக தம்பா ட்ரில்லாக அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பில் 2 அர்த்தங்களை எடுத்துக்கலாம். அதை நினச்சி தான் உலகமே பயப்படுது. 1வது அர்த்தம், உக்ரைன் போரை நீ தொடர்ந்து நடத்துறீல, என்ன உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு அமெரிக்காவுக்கு கொடுக்குற எச்சரிக்கை. 2, நீ ஈரானை படாத பாடுபடுத்துகிற. உலகத்தில் அமெரிக்கா மட்டும்தான் அணு ஆயுதத்தை வச்சு உலகத்தில் அழிவு உண்டாக்குனது நீ தான். ஆனால் மற்ற நாடுகள்லாம் அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு நாடுகளை கைப்பற்றுற வேலையும் அதோடைய எண்ணெய் வளங்களை ஆட்டை போடுற வேலையை நீ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு முடிவு கட்டலைன்னா எங்கிட்ட இருக்கு பாரு, இந்த பொசைடன் ஸ்டேட்டஸ் 6ன்னு சொல்லாமல் சொல்கிறது ஒரு சமக்கியாக இருக்கலாம். இது 2மே அமெரிக்காவுக்கு ஆபத்து. காரணம் என்னென்னா, அமெரிக்கா கடந்த 3 வருடங்களாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரி, உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன தொடர்பு? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தொடர்ந்து 3 வருஷமாக போர் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த அமெரிக்கா இது நேட்டோ நாடுகளோட அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஐரோப்பிய நாடுகளோட கூட்டமைப்பு, அது இராணுவ கூட்டமைப்பு. இந்த இராணுவ கூட்டமைப்பை பெரும்பாலும் வழிநடத்துறதே இந்த அமெரிக்கா தான். அதுக்கு காரணம், உலகத்துக்கே நான் தான் மிகப்பெரிய கட்டா பஞ்சாயத்துக்காரன், எங்கிட்ட தான் அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது, எங்கிட்ட தான் அணுசக்தி இருக்குது, நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளையும் மிரட்டி அடிமைப்படுத்தி அந்த நாட்டுடைய வளங்களையெல்லாம் சுரண்டி திங்கிறது தான் அமெரிக்காவுடைய வேலை. அமெரிக்காவுக்கு எந்த அதிபர் வந்தாலும் இந்த வேலையை தான் செய்கிறாங்க. இதுவரைக்கும் அதிபர்கள்லாம் விட ஒருபடி மேலே இப்போ ட்ரம்ப் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி செய்ததுடைய விளைவு தான் இப்போ ஈரானில் நடக்கிற போர். இன்னொரு பக்கம் வருவான், உக்ரைனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தங்கிறப்ப, உக்ரைன் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த அமெரிக்கா
ரஷ்யா மேலே பொருளாதார தடைகளை விதிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அமெரிக்காவுடைய நோக்கம் என்னன்னா, உலகத்தில் உள்ள சில வல்லரசு நாடுகள் வளர்ந்துடக்கூடாது. உதாரணமாக ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற பெரும் வல்லரசு நாடுகள் வளர்ந்தா நமக்கு மேலே வந்துடுவாங்க, இவங்களை வளர விடக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட நாடுகளை சுற்றிலும் அமெரிக்கா என்ன பண்ணும், தன்னுடைய இராணுவ தளங்களை அமைக்கும். அப்போ அதுக்கு வசதியாக ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த உக்ரைனில் போயிட்டு இது இராணுவ தளங்களை அமைக்க போகிறப்ப ரஷ்யா உக்ரைன்கிட்ட சொல்லிச்சு, நீ அதற்கு இடம் கொடுக்காதேன்னுச்சு. இதுக்கு ஜாதகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு புட்டின், இந்த நேட்டோ படையில் உக்ரைனை சேர்க்க விரும்பினார். அப்போ ரஷ்யா உக்ரைனுக்கு எச்சரிக்கை பண்ணுச்சு, நீ நேட்டோவில் சேரக்கூடாது, நேட்டோவில் சேர்ந்து அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்தீங்கன்னா ஒன்று நான் விட மாட்டேன், அது எங்கள் ரஷ்யாவுக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு அது எச்சரிக்கை கொடுத்துச்சு. அந்த எச்சரிக்கை நியாயமானது. எப்படி நியாயமானது? கல்ஃப் நாடுகள் இருக்குங்கள்ல, மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகள், இந்த அரபு நாடுகளில் 10-15 நாடுகள் இடம் கொடுத்ததுனால தான் அங்கே அமெரிக்கா நின்றுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஈரானை இப்போ அடிக்குது. ஈரான் அடிக்கிறதுல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா? நியாயமே கிடையாது. ஈரான்கிட்ட உள்ள எண்ணெய் வளங்களை ஆட்டையை போடுறதுக்கும் ஹோர்மோஸ் நதி நீர் வழித்தடத்தை கைப்பற்றுறதுக்கும் இது என்ன பண்ணுது, அமெரிக்கா 13,000 கிலோமீட்டர்லேருந்து ஈரான் அடிக்க முடியாது. அதுக்காக இது ஏற்கனவே இராணுவ தளம் அமைச்சிருக்கு பார்த்தீங்களா, மத்திய கிழக்கு அரபு நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸு, அங்கேருந்து ஈஸியாக அடிக்குது 1800 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர். இது மாதிரி ரஷ்யாவை தாக்குறதுக்காகத்தான் உக்ரைனை நேட்டோ படையில் சேர்க்கறதுக்கு அமெரிக்கா பெரும் முயற்சி எடுத்துச்சு. இதுக்கு ரஷ்யா சம்மதிக்காதனால தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை ஆரம்பிச்சிச்சு. சண்டை ஆரம்பித்தா 10 நாள் 20 நாளில் முடிஞ்சிருமாண்டா, இப்போ 3 வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்க போரில் ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ படைகளை ஒன்று திரட்டிருச்சு இந்த அமெரிக்கா. காரணம், நேட்டோ அது கையில் இருக்குது. அப்போ நேட்டோ படைகள் பூரா அமெரிக்காவோட சேர்ந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரஷ்யாவை தாக்குனாலும் ரஷ்யா விடுற மாதிரி இல்லை, தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ரஷ்யாவுடைய நட்பு நாடான ஈரானை அடுத்து தாக்கியிருக்குது இந்த அமெரிக்கா. இப்போ இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு வர்ற ரஷ்யா புட்டின் என்ன பண்ணியிருக்காரு, சத்தம் இல்லாமல் சைலண்டாக ஒரு கடல் அரக்கனை உருவாக்கியிருக்கிறாரு. அந்த கடல் அரக்கனுக்கு யாருன்னா அதுதான் இந்த பொசைடன் ஸ்டேட்டஸ் 6ன்னு சொல்கிறது. அது என்ன பொசைடன் நீங்கள் கேட்கலாம். அந்த பொசைடனுங்கிறது அந்த கிரேக்கர்களுடைய ஒரு கடவுளுடைய பெயர்னு சொல்கிறாங்க. அந்த கிரேக்க கடவுளுடைய பேர் பொசைடன். சரி, இந்த பொசைடன் என்னென்ன செய்யுங்கிறத கேட்டாலே உங்களுக்கு உடல் நடுங்கிடும். உங்களுக்கு மட்டும் இல்லை, ட்ரம்புக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, உலகத்துக்கே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னென்னா, தண்ணிக்குள்ள 3200 அடிக்கு கீழே இது ஒளிஞ்சு மறைஞ்சு நிற்கும் இந்த பொசைடன். இதோடைய நீளம் 20 to 25 மீட்டர், அகலம் பரப்பளவு 1.5 to 2 மீட்டர். இது 185 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடிய அளவில் ஒரு சப்மரைனில் பொருத்தப்பட்டு 3200 அடிக்கு கீழே இது ஒளிஞ்சு நிற்கும். இப்படி ஒளிஞ்சு நிற்கிற இந்த பொசைடன்கிற இந்த அணுசக்தி இந்த அரக்கனை, இந்த ஆயுதத்தை எந்த ஒரு ரேடாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே சமயம் இந்த அணுசக்தி உலகத்தில் எந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத அது அந்த 3200 அடியில் இருந்துக்கிட்டே கண்டுபிடிச்சிரும். இதை வச்சு உலகத்தில் எந்த ஒரு மூலையிலையும் எந்த ஒரு நாட்டையும் ஒரு துல்லியமான இடத்தை தாக்கிறனா தாக்கிடலாம். இப்போ உதாரணமாக அது அந்த 3200 அடி ஆழத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த ரஷ்யா விரும்புகிற ஏதோ ஒரு நாட்டை தாக்கிறோம்னா துல்லியமாக ஒரு இடத்தை இலக்கு வச்சு தாக்கினா அந்த இடத்த சுக்குநூறாக்கக்கூடிய சக்தி இந்த பொசைடனுக்கு இருக்குங்கிறது தான் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுடைய செயல்பாட்டை கேட்ட உடனேயே உலகமே ஆடி போச்சு. அதுக்கு காரணம் இது 3000 அடி ஆழத்துக்கு கீழே யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கடலுக்கு அடியில் இருக்கும். இது உலகத்தில் எந்த மூலையிலும் எந்த திசையிலும் எந்த இடத்திலும் எந்த நகரத்தையும் வேண்டுமானாலும், எந்த துறைமுகத்தை வேண்டுமானாலும், எந்த இராணுவ தளத்தை வேண்டுமானாலும், எந்த கப்பல் படையை வேண்டுமானாலும் சுக்குநூறாக அழித்து ஒழிக்கும் சக்தி கொண்டது. அந்த அளவுக்கு அதுக்கு திறனும் பலமும் கொண்ட நியூக்ளியர் அண்டர் வாட்டர் மிசைலை உருவாக்கி விட்டோன்னு சொல்லி அதிரடியாக அறிவிப்பை தான் புட்டின் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய அந்த மருத்துவமனை முன்னாடி நின்று அறிவிச்சிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே தான்
அமெரிக்கா வந்து பதைபதைப்புக்கு ஆளாயிருச்சு. இதை எதிர்பார்க்கவே இல்லை ட்ரம்ப்பு. இந்த பொசைடன் என்ற பெயரை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது கிரேக்க கடவுளுடைய பேர். அந்த கிரேக்க கடவுள் என்ன செய்வாருங்கிறது அந்த மக்களுடைய நம்பிக்கை வந்து கடல் உடைய அபாயங்கள், புயல், நிலநடுக்கம் இவைகளெல்லாம் உருவாக்குற காப்பாற்றுற கடவுள்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கருவியும் தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்ட மிகப்பெரிய புயலை உண்டாக்க முடியும், அதே சமயம் மிகப்பெரிய நிலநடுக்கத்தையும் உண்டாக்க முடியும், இது குறிப்பிட்ட இலக்கையும் தாக்க முடியும், சுனாமியை உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட அந்த பொசைடன் அப்படிங்கிற இந்த கடல் அரக்கனை சுமந்து செல்றதுக்கு தான் பெர்குடாருங்கிற ஒரு சப்மரைனையும் கப்பலையும் ரஷ்யா உருவாக்கி இருக்குது. இவ்வளவு விஷயங்களை இதை செய்யணும் எதிர்பார்க்காத ட்ரம்ப் வந்து இப்போ வந்து நிலை தடுமாறி போய் நிலை குலைந்து போயிருக்கிறாரு. அதற்கு காரணம் ஈரான்கிட்ட அந்த ஈரானுடைய எண்ணெய் வளங்களை பிடுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட அணுசக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வம்பு இழுத்து அதனுடைய உச்சபட்ச தலைவர்களை எல்லாம் கடந்த பிப்ரவரி 28 கொன்றுட்டு அமைதி பேச்சுவார்த்தைன்னு வந்து அதுக்கு உடன்படாமல் கிட்டத்தட்ட 50 நாட்களை தாண்டியும் ஈரானை எதுவும் ஆட்ட முடியல, அசைக்க முடியல அமெரிக்காவால். தான் ஒருத்தந்தான் உலகத்திலே பெரிய வீரன், கட்ட பஞ்சாயத்து தலைவன் சொல்லிட்டு வந்த அமெரிக்காவை இனிமேல் யாரும் மதிக்கிற மாதிரி இல்லைங்கிற சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு இப்போ பேச்சுவார்த்தை காலவரையற்ற போர் நிறுத்தம்னு ஒரு பக்கம் அறிவிச்சுக்கிட்டு அதே சமயம் ஈரானுக்கு இடைஞ்ச கொடுத்துக்கிட்டு கப்பலில் கடல் வழியில் வந்து முற்றுகையை நடத்தக்கூடிய அமெரிக்காவுடைய இந்த செயல்பாட்டை உலகமே கண்டிக்குது. இப்போ இந்த ரஷ்யா வந்து இந்த பொசைடனை அறிவித்த பிறகு ட்ரம்புக்கு என்ன அதிர்ச்சி ஆயிடுச்சு, இது உக்ரைனுக்காக தயார் பண்ணியிருக்காரா அல்லது ஈரானுக்காக தயார் பண்ணியிருக்காங்களா தெரியலையே. உக்ரைனை தாக்குறதுக்கும் இதை பயன்படுத்தலாம், உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற அமெரிக்காவை தாக்குறதுக்கும் பயன்படுத்தலாம், ஈரானுக்கு உதவியாகவும் செய்யலாம். நம்ம என்ன பண்ணுறதுன்னு முழிச்சு போயிட்டு தான் இப்போ மிக வேகமான முறையில் இந்த போரை நிறுத்துறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு ட்ரம்ப்ன்ற ஒரு செய்தி வருது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய சட்டப்படி ஒரு போரை 60 நாட்களுக்கு மேலே நடத்துகிறதா இருந்தால் அந்த நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கணும். அந்த 60வது நாள் வந்து மே 1 வருது. 1 ஒன்று போரை முடிக்கணும், ஈரானை வெல்லணும், இல்லாட்டி தோத்துட்டேன்னு வெளியே வரணும், இல்லாட்டி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்குங்கிற இக்கட்டான சூழ்நிலையில் முழிச்சுக்கிட்டு இருக்கிற ட்ரம்புக்கு பேரிடியாக வந்து அறிவித்தது தான் இந்த பொசைடனுங்கிறது உலகத்தையே இப்போ ரஷ்யா பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. என்ன நடக்க போகுது, ஒருவேளை 31 ஏப்ரல் 30 போர் நின்றுட்டா உலகம் அமைதி பெறும், ஒருவேளை இல்லை என்றால் பல நாடுகள் அழிவை சந்திக்க நேரிடும். பல உலக நாடுகள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி பசி, பட்டினி, சாவு அப்படிங்கிற பெரிய கேவலங்களையும் அழிவுகளையும் சந்திச்சுங்கிற கவலை தான் இன்றைக்கி உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. என்ன நடக்கணும், என்ன நடந்தால் நல்லது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டு நடப்புகள் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொடுக்கக்கூடிய நம்ம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.